Exercise 6.1 continue பண்ணுவோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் என்ன பார்த்தோன்னா இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்தோம். ஓகே, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் படிக்க போகிறோம் அண்டு ஒரு குவான்டிட்டி இன்னொரு குவான்டிட்டியை பொறுத்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்டெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாச்சு நம்ம. சரியா, இப்போ நம்ம எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Find the rate of change of area of a circle with respect to radius when r equal to 3 and r equal to 4. சரியா, இது ரொம்ப சிம்பிள் கொஷின். நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதை நீங்களே போட்டுருவீங்க. சரியா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின் போவோம். சரியா, நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, the volume of a cube is increasing. the volume of a cube இப்போ கிளியராக தெரியுதா? The volume of a cube is increasing at a rate of 8 cm cube per second. Okay, how fast is the surface area increasing when the length of an edge is 12 cm? Okay, so இதுக்கு முன்னாடி பார்த்த சாப்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிராஸ் பண்ணுறது ஈஸியாக இருந்திருக்கும், ஏன்னா வெறும் நியூமரிக்கல் வேல்யூவாக இருந்துச்சு. சரியா, இப்போத்துலேருந்து கொஞ்சம் கதையாக இருக்கும். சரியா, கொஞ்சம் ஸ்லோவாக படித்து புரிஞ்சு போட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, the volume of a cube is increasing at the rate of 8 cm cube per second. இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா படிங்க. வால்யூம் ஆஃப் அ கியூப், வால்யூம் இஸ் இன்க்ரீசிங், பட் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படித்த உடனே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் மைண்ட் என்ன ஸ்ட்ரைக் ஆகணும்? சேஞ்ச் இன் வால்யூம் பர் யூனிட் சேஞ்ச் இன் டைம். கரெக்டு தானே? ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் பர் யூனிட் சேஞ்ச் இன் டைம் கொடுத்தாச்சு. எவ்வளோ? 8 cm cube per second. சரியா, இந்த யூனிட் வச்சோம் நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். இது என்னது? சென்டிமீட்டர் கியூபு. வால்யூம் ஷுட் பி இன் சென்டிமீட்டர் கியூப், டைம் ஷுட் பி இன் செகண்ட், கீழியும் செகண்ட். ஸோ உங்களுக்கு கிவன் என்னது? dv/dt is given. ஓகே, dv/dt is given. இந்த ஸ்டேட்மெண்ட் படித்து நமக்கு இது கிடச்சிச்சு. இப்போ how fast is the surface area increasing when the length of the edge is 12 cm? சரியா, ஸோ கியூப் பற்றி பேசியிருக்காங்க. கியூப் பற்றி பேசினாக்கா லென்த் எல்லாமே வந்தது 12 cm. ஓகே, ஸோ இந்த லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரியா, அது பிரச்சனை கிடையாது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது? சரியா, எந்த குவான்டிட்டியை பற்றி பேசுகிறாங்க? சர்ஃபேஸ் ஏரியா. சரியா, ஹவு ஃபாஸ்ட் இஸ் த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸிங் வித் ரெஸ்பெக்ட் டு த வாட்? எட்ஜ். கரெக்டாக. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? டி. ஓகே, நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். சரியா, இதை படித்து எனக்கே கொஞ்சம் டவுட் வந்துச்சு. சரியா, அந்த டவுட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் வந்திருக்கும். சரியா, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படித்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். வி நீட் டு ஃபைண்ட் சர்ஃபேஸ் ஏரியா, அது புரிஞ்சிருச்சு. சரியா, ds/dt கண்டுபிடிக்கணுமா இல்லை ds/dl கண்டுபிடிக்கணுமா? இதுதான் என்னோடய கொஷின். சரியா, எனக்கு இந்த டவுட் வந்துச்சு. இந்த கொஷின் படித்த ஒரு செகண்டு இந்த டவுட் வந்துச்சு. சரியா, உங்களுக்கு இது வந்துச்சான்னு பார்ப்போம். ஸோ என்னென்னா, டெஃபினெட்லி we are going to find the rate of change of surface area. அதில் பிரச்சனை கிடையாது. பட் surface area with respect to டைமா இல்லை with respect to லென்த்தா? ஏன்னா இந்த இடத்துல கிளியராக எதுவுமே கொடுக்கல. இந்த வால்யூம் ஆஃப் இன்க்ரீஸிங் இதை விட்டுருங்க. how fast is the surface area increasing with the length of an edge? அப்போ should we find ds/dl? because directly when the length of edge is 12 cm கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? நோ. சரியா, இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்லியிருக்கேன்? எப்போல்லாம் டைமை பற்றி பேசுகிறாங்களோ we should use definitely time. we need to differentiate with respect to time. இது வந்து ஒரு க்ளூ. சரியா, இன்னொரு க்ளூ என்னன்னா கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். how fast is related to what? how fast is related to definitely time. சரியா, ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதம் இருக்குது. சரியா, ஒரு 4-5 கொஷின் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். சரியா, இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணிட்டேன்னா இது கியூபாய்டை எக்ஸை வந்து இதோட லென்த்தாக வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ கொஷின் என்ன கொடுத்துறாங்க? வி இன்க்ரீஸிங்னா நான் பாசிட்டிவ் 8 cm cube per second அது இங்கே எழுதியிருக்கேன். சரியா, அதாவது dv/dt is 8 cm cube per second. இதில் டவுட் இல்லை. சரியா, அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா பற்றி பேசுகிறாங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூப் என்னது? 6x². ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக, surface area of a cube is 6x square.
ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. நான் என்ன கொஷின் கேட்டேன்னா ds பை dx கண்டுபிடிக்கணுமா இல்லை ds பை dt கண்டுபிடிக்கணுமா? டெஃபினட்டாக இது கிடையாது. ஏன்னா x இஸ் வேரியிங். கரெக்டாக, x இஸ் வேரியிங் வித் வாட்? டைம். வால்யூம் சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போனா என்ன அர்த்தம்? வால்யூம் சேஞ்ச் ஆகுதுன்னா லென்த்தும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குதான்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல x இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் வேரியபிள். x இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட், x இஸ் அ வேரியபிள். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் எடுக்கணும். கரெக்டாக? ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து இந்த சர்ஃபேஸ் ஏரியா we need to differentiate with respect to time. ஓகே, ஸோ ஆல்சோ இன்னொரு க்ளூ என்னென்னா கொஸ்டினில் ஹவு ஃபாஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் இஸ் ரிலேட்டட் டு டைம். ஓகே, இப்போ என்ன வேணும் நமக்கு? ds பை dt கண்டுபிடிக்கணும். கரெக்டாக, ds பை dt கண்டுபிடிக்கணும். என்ன பிரச்சனைனா ds பை dt கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 6x². கரெக்டாக, அப்போ ஃபஸ்ட்டு இந்த 6x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கரெக்டாக, பட் இந்த 6x² இஸ் டிபெண்ட் ஆன் வாட்? ரொம்ப குழம்ப தேவையில்ல. எஸ்ஐ வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எஸ்ஐ ஈக்குவல் டு என்னது? 6x². ஓகே, x இஸ் டிபெண்ட் ஆன் வாட்? s இஸ் டிபெண்ட் ஆன் x². ஸோ ஆப்வியஸாக இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்? ds பை dxன்னு தானே பண்ண முடியும். ds பை dx பண்ணால் என்ன ஆகும்? 2 × 6 12 × xன்னு வரும். கரெக்டாக, இது ஓகே, இது கரெக்டு. பட் ஆக்சுவலாக என்ன நடக்குது? this x is also what? Variable with respect to time. So again we need to differentiate this x with respect to time. சரியா? அதுதான் செயின் ரூல் தான், பேசிக் செயின் ரூல் தான். சரியா? now see என்ன பண்ணுறேன்? ds பை dt வேணும். சரியா? அப்போ ds பை dt வேணும்னா என்ன பண்ணணும்? நான் first thing I should differentiate this with respect to x. Okay, and again I need to differentiate x with respect to t. Okay, one minute. I'm sorry, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துடுச்சு, அதனால் வீடியோ பாஸ் பண்ணிட்டேன். ஸோ எங்கே விட்டேன்? இந்த ஸ்டெப். ஓகே, இந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் கிளியராக உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன்? ஃபஸ்ட்டு இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். அகெயின் ஐ எம் டிஃப்ரென்ஷியேட்டிங் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ ஐ எம் ஃபைனலி கெட்டிங் ds பை dt. சரியா? இது புரியலனா சிம்பிள்டா, இந்த ஃபார்முலா பாருங்களேன். s ஈக்குவல் டு என்னது? 6x². ஓகே, I need to differentiate this x s with respect to t. அப்போ என்ன எழுதுவேன்? ds by dt ன்னு எழுதலாமா? கரெக்டாக, அப்போ s ஈக்குவல் டு என்னது? 6x². ஓகே, உனக்கு என்ன வேணும்? ds by dt வேணும். கரெக்டாக, அப்போ உனக்கு இந்த குவான்டிட்டி வேணும்னா நீ என்ன பண்ணணும்? ds by dxன்றது உனக்கு தெரியும். இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எக்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு உனக்கு தெரியும். சரியா? இதையும் மல்டிப்ளை பண்ணாக்கா எக்ஸோ கேன்சல் ஆகிட்டு ஃபைனலி வாட் யூ கெட்டிங்? ds by dt. சரியா? அதுதான் நம்ம வந்து ஷார்ட்டாக பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ கான்செப்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படி. சரியா? இல்லை இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தா இப்படி சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன்னா செயின் ரூல் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, செயின் ரூல் அப்ளை பண்ணுங்கள். எப்படின்னா ds by dt ஈக்குவல் டு dx by dt into dx by I'm sorry ds by dx into dt by இதை கட் பண்ணணும், இந்த பார்ட்டை கட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா ds by dt ஈக்குவல் டு ds by dx into dx by dt. புரிஞ்சா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட்டு எக்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் உள்ளே இருக்க எக்ஸை திருப்பி டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணோம்னா ஃபைனலி வாட் வில் கெட் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு ds by dt நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ dx by ds பண்ணோம்னா என்ன வரும்? டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 2 × 6x, அதாவது 12x. புரியுதா? இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு பண்ணாக்கா 12x வருது. சரியா? இப்போ அடுத்து இது பிரச்சனை கிடையாது. dx by dt எடுக்கும்போது ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகே, dx by dt எப்படி எடுப்பீங்க? ஏன்னா கொஷனில் கொடுத்துருக்கிறது என்ன? ஒரே ஒரு வேரியபிள் தான், 8, அதாவது வால்யூம் கொடுத்துருக்காங்க. சரியா?
ஸோ வால்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம டிஎக்ஸ் கொண்டு வரலாம் சரியா. v ஈக்குவல் டு என்ன தெரியும், எக்ஸ் கியூப் தெரியும் சரியா. அப்போ டிவி பை டிடி பண்ணோம்னா என்ன வரும், டிவி பை டிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் பை டிடி கரெக்டு தானே. டிவி பை டிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் பை டிடி இவ்வளோ நேரம் அதான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த கொஸ்டின் இங்கே பாருங்கள், இதையும் வச்சு ரிலேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த இடத்துல என்ன பார்த்தோம், எஸ் ஈக்குவல் டு 6x². இந்த இடத்துல என்ன பார்த்தோம், v ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். இந்த இடத்த எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்படி வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிஎஸ் பை டிஎக்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் உள்ளே இருக்க வேரியபிள் அகெயின் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணோம். சிமிலர்லி இங்கே v என்னது எக்ஸ் கியூப். ஸோ இந்த எக்ஸ் கியூபை ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் உள்ளே இருக்க எக்ஸை திருப்பி வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறோம் சரியா. டிஃபால்ட்டாக இந்த ஸ்டெப் எல்லா கொஷின்லேயும் வரும் சரியா. மேபி ஒரு ஃபர்ஸ்ட் 2 கொஷினில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், தேர்ட் கொஷின்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிடும் சரியா. இப்போதைக்கு இந்த ஸ்டெப் புரிஞ்சா. ஸோ இதுக்கப்புறம் நார்மல் தான். டிவி பை டிடி இஸ் கிவன் கரெக்டாக. டிவி பை டிடி இஸ் கிவன் எவ்வளோ, 8 cm/s கரெக்டாக. அதே மாதிரி டிவி பை டிஎக்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி, 3 × x² கரெக்டாக. டிஃபரன்ஷியேட்டிங் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ 3x². பாக்கி என்ன இருக்குது, டிஎக்ஸ் பை டிடி. இதுதான் நம்மளுக்கு அன்னோன் கரெக்டாக, இதுதான் வேணும் சரியா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா we get dx by dt equal to 8/3x². புரியுதா, 8/3x². now we got dx by dx also and dx by dt also. எடுத்துகிட்டு போயிட்டு we need to just substitute here. substitute பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ds by dt சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக you get 32/12. ஓகே, ஃபைனலாக இதை சால்வ் பண்ணிங்கன்னா you get 32/12. புரியுதா எப்படி சால்வ் பண்ணுவோன்ட்டு. இன்னும் ஒரு சின்னதாக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிடுவா. சீடா நத்திங்டா, நம்ம கொஷின் என்ன கேட்டாங்கன்னா we need to find change in surface area with respect to time. ஓகே, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் ds by dt கண்டுபிடிக்கணும்னா we need to know s. ஸோ எஸ்ஸோட ஃபார்ம்ல என்ன, 6 × x². ஓகே, ds by dt தானே வேணும் நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும், ds by dx. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணோம், சின்ஸ் இட் இஸ் ஆல்சோ அ வேரியபிள் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த டேர்ம் தனியாக கண்டுபிடிச்சோம், இந்த டேர்ம் தனியாக கண்டுபிடிச்சி ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகே, 80% புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக 80% புரிஞ்சிருக்கும். போக கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும் சரியா. இப்போ அடுத்த கொஷின் போவோம். ஸோ இப்போ செகண்ட் கொஷின் பார்த்தோம்ல, தேர்ட் கொஷின் படிங்க. புக்கை தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக புக்கு இல்லாமல் புரியாது. ஓகே, கம்ப்ளீட்லி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் இது எல்லாமே. ஸோ புக்கு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சைட் பை சைட் பார்த்துட்டே வாங்க. See, the radius of a circle is increasing uniformly. Radius of a circle is increasing uniformly at the rate of 3 cm/s. So question படிச்சோடனே ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன தெரிஞ்சு, dr by dt radius of a circle is increasing with respect to time. எவ்வளோ, 3 cm/s. ஓகே, ஒரு டேட்டா கிடச்சிருச்சு. அடுத்து find the rate at which the area of the circle is increasing. ஸோ என்ன கேட்டாங்க, find the rate at which the area of the circle is increasing. dA by dt கேட்டிருக்காங்க. ஸோ இது ஈஸி தானே, இந்த கொஷின் ஈஸி தானே. ட்ரை பண்ணுறீங்களா, வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போடுங்க. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு வாட், ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கேட்டிருக்காங்க இங்கே. அதனால தான் நான் 2 போட்டிருக்கேன். நீங்களே இந்த கொஷின் கேளுங்க, dA by dr கண்டுபிடிக்கணுமா இல்லை dA by dt கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஆப்வியஸ்லி dA by dt தான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கேட்டிருக்காங்க. ஆல்சோ நமக்கு டைம் தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக, அண்ட் ரேடியஸ் இஸ் வேரிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ அதனால் dA by dt தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. dA by dt கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஏரியாவோட ஃபார்முலா தெரியணும். ஏரியாவோட ஃபார்முலா என்ன, πr² கரெக்டாக. ஸோ dA by drன்னு கேட்டாக்கா, dA by drன்னு கேட்டால் இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு r பண்ணோம்னா 2πrன்னு வரும் சரியா. பட் நமக்கு dA by dr வேணுமா, நோ. நமக்கு என்ன வேணும், dA by dt வேணும். dA by dt வேணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை டீன்னு அசியூம் பண்ணி போடணும் சரியா. அப்போ dA by dr மல்டிப்ளைட் பை அகெயின் r டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணணும். புரியுதா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், திஸ் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு r, அடுத்து r இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணணும் சரியா. அப்படி பண்ணோம்னா we will get the answer. ஸோ dA by dr இஸ் சிம்பிள் கரெக்டாக. இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு r பண்ணோம்னா we get 2πr. and dr by dt just keep it like that. okay, என்ன given, okay, dr by dt is given ல.
dr by dt is directly given, so just substitute and you get 6 pi r. okay, 6 pi r. so question la enna ketanga at r equal to 10, at r equal to 10 na dA by dt at r equal to 10 equal to, just substitute the value of r and you get 60 pi centimeter square per second. சரியா? ஸோ இந்த கொஷின் ஈஸியாக இருந்துச்சா? ஸோ போக போக கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். சரியா? ஃபஸ்ட்டு 3 கொஷின் தான், ஃபஸ்ட்டு 3-4 கொஷின் தான் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாகிடும். சரியா? ஸோ 4th கொஷின் பாருங்கள். an edge of a variable cube. சரியா? க்யூப் இருக்குது, அதோட எட்ஜ் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. ஓகே, edge of a variable cube increase at a rate of 3 cm per second. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன given? dx by dt equal to 3ன்னு கொடுத்தாச்சு, 3 cm per second. யூனிட் ரொம்ப முக்கியம். ஓகே, how fast, இந்த இடத்துலையும் ஃபாஸ்ட்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அப்போ என்ன அர்த்தம்? ஃபைனலாக ஏதோ ஒரு குவான்டிட்டி டிவைடட் பை dt பண்ண போகிறோம். அது என்ன குவான்டிட்டின்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணிட்டாங்க, how fast is the volume of the cube increases. ஸோ அப்போ ஆப்வியஸாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? dv by dt தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இங்கே பாருங்கள், let x be the edge. ஓகே, ஸோ என்ன வேணும்? dx by dt கொடுத்துருக்காங்க கரெக்டாக. the edge is changing with respect to time எவ்வளோ? 3 cm per second square. ஸோ என்னாச்சு? dx by dt is given as 3 cm per second. ஸோ வால்யூம் ஈக்குவல் டு என்னது? வால்யூம் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் கரெக்டாக. இப்போ என்ன பண்ணணும்? we need to find dv by dt. கரெக்டாக, dv by dt வேணும்னா at x equal to 10 கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? dv by dt வேணும்னா what we need to do? First we need to differentiate volume with respect to x. கரெக்டாக, we need to differentiate volume with respect to x, and again we need to differentiate x with respect to time. ஏன்னா time is varying with, distance is varying with time. ஸோ அப்படி பார்த்தோம்னா dv by dx என்னது? x cube differentiate with respect to x பண்ணாக்கா 3x square. கரெக்டாக, dx by dt is already given in the question. ஸோ 3 into 3 na 9x square வரும். ஸோ at x equal to 10 நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா சம் 900 ஏதோ வரும். கரெக்டாக, ஸோ அதுதான் வந்து உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ஆன்சர் எழுதும்போது யூனிட்டும் எழுதணும், சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் யூனிட்டில் வரும். சரியா? இதுதான் வந்து உங்களோட 4th கொஷின். 5th கொஷின் பாருங்கள், இது ஒரு சூப்பர் கொஷின். சரியா? இது நல்ல கொஷின். இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, a stone is dropped into a quiet lake. Okay, a stone is dropped into a quiet lake and the wave moves in circle. Okay, so இங்கே ஒரு ஸ்டோன் இருந்துச்சுனாக்கா அதோட வேவ் எப்படி மூவ் பண்ணும்? சம் சர்க்கிளில் இந்த மாதிரி மூவ் பண்ணும்ல. now at a speed, இந்த வேவ் மூவ் பண்ணுற ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. the speed is 5 cm per second. okay, at the instant when the radius of the circle wave is 8 cm. சரியா? once the radius equal to 8 cm, how fast the enclosed area increases. என்ன கேட்குறாங்க? change in area with respect to time கேட்குறாங்க at r equal to 8. சரியா? ஆக்சுவலாக இதான் கேட்குறாங்க. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா இந்த கொஷனில்? ரொம்ப நல்ல கொஷின் இது. ஆக்சுவலாக ஸ்டோன் போட்டிருக்கீங்க, வேவ்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்க இப்படி தெரியுது. கரெக்டாக, இந்த இடத்துல ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்? வித் ரெஸ்பெக்ட் டு சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கணுமா இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் எடுக்கணுமா? புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? ஏரியா கண்டுபிடிக்கணும்டா. ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் என்ன? ஆப்வியஸ்லி ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் பை ஆர் ஸ்கொயர். கரெக்டாக, நான் என்ன கேட்குறேன்னா பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஆர் பை டிடி பண்ணுவோமா இல்லை பை சி ஸ்கொயர்னு வச்சு எடுக்கணுமா? இந்த ரேடியஸ் எடுப்போமா இல்லை இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் ரேடியஸ் எடுப்போமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். கொஷின் சால்வ் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த கொஷின் நான் என்ன கேட்டேன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸோட இப்போ ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கடா. ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ரேடியஸ் என்னது? ஆப்வியஸாக. ஸோ கொஷனில் மேபி கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ரேடியஸ்னு கேட்டாக்கா இதுதான் ரேடியஸ். கரெக்டாக, இந்த ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கும்போது என்ன ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? நவ்
இந்த வேவ் ஆக்சுவலாக எப்படி ட்ராவல் ஆகுது? இப்படி தானே ட்ராவல் ஆகுது, கரெக்டாக? இதை க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இதை சம் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்டு இருக்குது, சரியா? இது இருக்குது, சரியா? இதுதான் நீங்கள் டாப் வியூலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது? சர்க்கிளாக தெரியுது, சரியா? ஸோ ப்ராக்டிக்கலாக இது வந்து எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு? ப்ராக்டிக்கலி இட் இஸ் மூவிங் ஃப்ரம் சென்டர் டு அவுட் சைடு, கரெக்டாக? நிறைய பேர் வந்து எப்படி நினைப்பீங்க, இது வந்து இப்படி மூவ் ஆகிட்டுருக்குன்னு நினைப்பீங்க. நோ, இட் இஸ் நாட் மூவிங் லைக் திஸ் வேவ் இஸ் மூவிங் லைக் திஸ், கரெக்டாக? இந்த மாதிரி மூவ் ஆகுது. இந்த க்ரஸ்ட் தான் உங்களுக்கு அந்த சர்க்குலர் ஃபார்ம் வந்து உங்களுக்கு டாப் வியூலேருந்து பார்த்தா தெரியுது, சரியா? ஸோ அப்போ ஆப்வியஸ்லி நம்ம dc/dt எடுப்போமா இல்லை dr/dt எடுப்போமா? dr/dt தான் எடுப்போம், கரெக்டாக? ரேடியஸ் தான் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு டைம், கரெக்டு தான்? நான் ஸ்டோன் போட்டால் என்னாச்சு, அந்த சர்க்கிளோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கும், கரெக்டாக? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ கண்டிப்பாக dr/dt தான் இருக்கணும், சரியா? நான் என்ன கேட்டேன்னா ஏரியா ஈக்குவல் டு πc² போடுவோமா இல்லை πr² போடுவோமான்னு தான் கேட்டேன், சரியா? ஸோ என்ன எடுப்போம்? டெஃபினெட்லி πr² தான் எடுப்போம். ஏன்னா வேவ் இஸ் கோயிங் டு ட்ராவல் லைக் திஸ், நாட் லைக் திஸ், கரெக்டாக? சர்க்கிளாக ட்ராவல் பண்ணாது. ஸோ ஏரியா வந்து πr². நமக்கு என்ன வேணும்? இதுக்கப்புறம் நார்மல் ஸ்டெப் தான், dA/dt அட் r = 8. அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு dr பண்ணும், dA/dr பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் dr வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணணும், பிகாஸ் ரேடியஸ் இஸ் வேரிங் வித் டைம். ஸோ அவ்வளோதான், ஆப்வியஸ். இதுக்கப்புறம் நீங்கள் போட்டுருவீங்களா, ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு r பண்ணால் 2πr, dr/dt இஸ் ஆல்ரெடி கிவன் வாட் 5. ஸோ 5 into 2πr, கரெக்டாக? r = 8 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 80 pi centimeter square per second. புரியுதா? 5th question ஈஸியா? சிமிலர்லி இப்போ 6th question பார்ப்போமா? கொஞ்சம் பெரிய சாப்டர் இது, சரியா? கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், மேபி ஒரு 12 to 13 days எடுக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு கம்ப்ளீட் பண்ண. பட் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், சரியா? இதை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் புக்கு ஃபுல்லாக நீங்கள் படித்த மாதிரி ஆகிடும், சரியா? ஸோ அவ்வளோதான். உங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லானா நியர்லி யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் 60% ஆஃப் யர் போர்ஷன். அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் தான். இன்டெகிரேஷன் டிஃபரன்சியேஷன் அளவுக்கு கான்செப்சுவலாக இருக்காது, சரியா? பேசிக்காக ஃபார்முலா பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும், ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இன்டெகிரேஷன். ஓகே, சின்ஸ் உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் நல்லா சொல்லி கொடுத்துருக்கனால உங்களுக்கு இன்டெகிரேஷனில் பிரச்சனை இருக்காது, சரியா? 6th question பார்ப்போம். The radius of a circle is increasing at a rate of, ஸோ dr/dt கொடுத்தாச்சு, எவ்வளோ? 0.7 cm/s. வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ், சரியா? ஸோ இந்த கொஷின் ஐ திங்க் நீங்கள் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிருக்காங்க? சர்க்கம்ஃபரன்ஸோட ரேட் கேட்டிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸோட ரேட்னா என்னது? கொஷினில் dr/dt கொடுத்துருக்காங்க 0.7 cm/s. சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன? 2πr, சரியா? ஸோ dc/dt வேணும். அப்போ என்ன பண்ணணும்? dc/dr into dr/dt பண்ணணும். dc/dr பண்ணால் 2π and dr/dt is already given. So finally 1.4 pi into centimeter/s. யூனிட் போட மறந்துடாதீங்க, சரியா? So 6th question was a simple question. 7th question is a very good question, செம்ம question, சரியா? கவனிங்க. See, highly conceptual question. ஓகே, இந்த கொஷினில் இதுக்கு அடுத்த கொஷின், சரியா? 7th question நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நான் வந்து இந்த எக்ஸசைஸோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இந்த கொஷின் சொல்லிட்டேன், கரெக்டாக? இந்த ரெக்டாங்கிள் வந்து லென்த்து டிக்ரீஸ் ஆகுது, பிரெத் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த கொஷின் தான் இது, சரியா? இதை நீங்கள் போட்டுருங்க, ஆல்ரெடி நான் சால்வ் பண்ண கொஷின் தான். இந்த கொஷின் பாருங்கள், 8th கொஷின் பாருங்கள். a balloon which always remains spherical on inflation. இந்த டேட்டா எது கொடுத்துருக்காங்க? ஏன்னா பலூன் ஊதுனா ஜென்ரலாக எப்படி இருக்கும், இப்படி இருக்கும்ல. பட் ஃபார் யுவர் சால்விங் பர்பஸ் நம்ம ஸ்பெரிக்கலாக அசியூம் பண்ணியிருக்கோம், சரியா? a balloon always remains spherical on inflation, okay, is being inflated by pumping 900 cubic centimeters of gas per second, சரியா? 900 cubic centimeter per second, சரியா? அப்போ என்ன அர்த்தம்? இது என்ன டேட்டா? இதை பார்த்தோன்னே சொல்லலாமே, மேலே வால்யூம், கீழே டைம். ஸோ ஆப்வியஸ்லி இது என்னது? dv/dt, கரெக்டாக? இப்படி கூட நீங்கள் டிகோ ஸோ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த மாதிரி கூட டிகோட் பண்ணிக்கலாம். 900 cm3/s கொடுத்துருக்காங்க, அப்போ டெஃபினெட்லி இட் இஸ் dv/dt. ஸோ dv/dt இஸ் given, கரெக்டாக? Now next, find the rate at which the radius of the balloon increases when the radius is 15 cm. Find the rate at which the radius of the balloon increases when the radius is equal to 15 cm. So finally என்ன கண்டுபிடிக்கணும்? dr/dt கண்டுபிடிக்கணும். புரியுதா? நான் எப்படி கொஷின் ப்ரொசீட் பண்ணுறேன்னு பாருங்கள்.
சரியா? அதுக்கேற்ற மாதிரி வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ 9th கொஷின் பாருங்கள். given is that dv by dt equal to 900 cm³ per second. சரியா? dr by dt தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? dr by dt கண்டுபிடிக்கணும் when r equal to 15 cm. சரியா? இப்போ இதை சைடில் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. now volume of a spherical substance என்னது? 4/3 pi r³. இது நமக்கு தெரியும்ல. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணோம்னா we will get the answer. சரியா? அப்போ என்ன ஆகும்? dv by dt equal to dv by dr into dr by dt. கரெக்டாக? dv by dr into dr by dt. சரியா? இந்த ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு r பண்ணிடலாமா? ஸோ அப்படி பண்ணோம்னாக்கா 4/3 pi into 3r². சரியா? ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாக ஓவர். அடுத்து என்ன இருக்குது? dr by dt. சரி, dr by dt தான் நமக்கு வேணும். ஸோ அதை வந்து எதுவும் டச் பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, dv by dt is already given. கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் கீப் திஸ் ஸோ இந்த dr by dt மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போனால் 900 divided by 4 pi r² equal to dr by dt வரும். now r equal to 15 substitute பண்ணிங்கன்னா finally you will get the answer as dr by dt equal to 1/pi cm/second. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி கொஷின் சால்வ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் 9th கொஷின் பாருங்கள். 9th கொஷின் is similar to the last question. A balloon which has always remained spherical, find the rate at which its volume increases. இந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணோம்? dr கண்டுபிடிச்சோன்னா இந்த கேஸில் வந்து அதோட சிம்பிளான கொஸ்டின் இது, டைரெக்ட்லி வால்யூம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? 9th கொஸ்டின் விடுங்க. 10th கொஸ்டின் பாருங்கள். 10th கொஸ்டின் இஸ் a good question. சரியா? கொஸ்டின் படிங்க. A ladder 5 meter long is leaning against a wall. ஓகே, இல்லை இதில் எந்த டவுட்டும் இருக்காது. the bottom of the ladder is pulled along the ground. சரியா? அதோட bottom is being pulled along the ground away from the wall. okay, at the rate of 2 cm/second. ஸோ 2 cm/second அந்த லேடரை புல் பண்ணுறாங்க. ஓகே, how fast is the height of the wall decreasing? சரியா? dh by dt கண்டுபிடிக்கணும் when the foot of the ladder is 4 meter away from the wall. ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ 10th கொஷின் பாருங்கள். டயக்ராமாக இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன் நான். சரியா? நல்லா கவனிங்க, கான்செப்டுவலான கொஷின் கொஞ்சம். ஓகே, பொறுமையாக கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நான் வந்து இதுதான் அந்த லேடர். சரியா? அந்த லேடரோட ஹைட் வந்து 5 மீட்டர். சரியா? ஸோ அப்போ இந்த இது வந்து 5 சென்டிமீட்டர் நான் எழுதி வச்சுருக்கேன். ஓகே, let us assume this as x and this as y. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லேடரை புல் பண்ணிட்டு போகிறாங்களா, எவ்வளோ ஸ்பீடில் புல் பண்ணுறாங்க? 2 cm/second. சரியா? நல்லா கவனிங்க. இந்த 2 cm/second என்ன டெபிக் பண்ணுது? சம் டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டாக? ஸோ என்னன்னா இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸை வந்து என்ன பண்ணிட்டோம்? நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். அட் வாட் ஸ்பீட்? 2 cm/second. ஸோ கேன் ஐ ரைட் dx by dt equal to 2 cm/second? கரெக்டாக? ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த லைக் இந்த டைமுக்கு இவ்வளோ மீட்டர் வந்து அந்த லேடர் வந்து புல் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? ஃபார் அ ஸ்மால் வேல்யூ ஆஃப் எக்ஸ், ஐ மீன் ஃபார் அ யூனிட் டைம் எக்ஸை வந்து நம்ம இந்த அளவுக்கு புல் பண்ணுறோம். ஸோ ஃபார் 1 second we are pulling 5 cm. ஃபார் 10 second we are pulling 20 cm. அந்த மாதிரி வந்து ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டைம் the எக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கேன் ஐ ரைட் dx by dt equal to 2 cm/second? கரெக்ட். ஸோ இதோட கான்செப்ட் கிளியர். ஓகே, அட் த சேம் டைம் உங்கள் வையோட வேல்யூ என்ன ஆகிட்டுருக்கு? வையோட வேல்யூ கம்மி ஆகிட்டுருக்கு. ஸோ கேன் ஐ ரைட் dy by dx equal to minus of some value? கரெக்டாக? அந்த சம் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ என்ன ஆச்சு? இந்த இடத்துல dy by dx is decreasing, இந்த இடத்துல dy by dx is increasing. ஓகே, ஸோ we need to find dy by dt இது at x equal to 4 meter. ஸோ 4 meter யூனிட் பாருங்களேன். இந்த இடத்துல மீட்டர் இருக்குது, இந்த இடத்துல மீட்டர் இருக்குது, பட் இந்த இடத்துல வந்து சென்டிமீட்டர் இருக்குது. சரியா? யூனிட்டும் வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஸோ ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணணும் நம்ம. சரியா?
இப்போ எப்படி இதை அப்ளை பண்ண போகிறோம்? இது வந்து ஒரு பைத்தாகரஸ் அப்ளை பண்ணலாம். கேன் ஐ ரைட் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்? சரியா? எதுக்கு நான் இப்படி எழுதுறேன்னா, எனக்கு ஒரு ரிலேஷன் வேணும், எக்ஸு ஒய் அண்ட் இதுக்கு ஒரு ரிலேஷன் வேணும். ஒன்ஸ் ஐ கெட் த ரிலேஷன் ஐ கேன் கெட் த டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த பர்டிகுலர் வேல்யூ. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணிட்டேன், 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, ஐம் சாரி, நம்ம என்ன பண்ணுறோம், டி தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், ஜஸ்ட் see that டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணோம்னா என்ன கிடைக்குது நமக்கு, 5 ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ டிவை பை டி, ஐ மீன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி கெட் 0. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணாக்கா வி கெட் 2 into x into dx by dt. ஏன்னா எக்ஸ் இஸ் அ வேரியபிள். கரெக்டாக? அதே மாதிரி y ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி கெட் 2y into dy by dt. ஓகே, இந்த ஸ்டெப் புரிஞ்சா? இப்போ என்ன பிரச்சனை, dx by dt தெரியுமா? எஸ், dx by dt கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்குல்ல. dy by dt தெரியுமா? நோ. கரெக்டாக? dy by dt நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, எக்ஸோட வேல்யூ தெரியுமா? எக்ஸோட வேல்யூ தெரியும், at x equal to 4 cm. பட் ஒய்யோட வேல்யூ தெரியாது. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, at 4 cm ஒய்யோட வேல்யூ என்னதுன்ட்டு அதே பைத்தாகரஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ at 4 cm for the same height of the ladder, what is the value of y? சரியா? பைத்தாகரஸ் அப்ளை பண்ணோம்னாக்கா we get y equal to 3. ஸோ அவ்வளோதான், இப்போ எல்லாமே கிடச்சிருச்சு நமக்கு. நமக்கு என்ன வேணும், dy by dt வேணும்ல, dy by dt வேணும். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். dy by dt equal to minus of 2x into dx by dt. ஸோ 2 cancel. dy by dt equal to minus x by y dx by dt. கரெக்டாக? ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 4, ஒய்யோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 3, dx by dt யோட வேல்யூ 2. சரியா? இல்லை சென்டிமீட்டரும் கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகிட்டு ஃபைனலி யூ கெட் minus 8/3 cm/s. சரியா? இதுதான் வந்து உங்களோட 9th கொஷின். ஸோ 11th கொஷின் பார்ப்போம். 11th கொஷின் என்ன சொல்கிறாங்க, a particle moves along a curve. சரியா? a particle moves along a curve 6y equal to x cube plus 2. okay, find the point on the curve at which y coordinate is changing 8 times as fast as x coordinate. புரியுதா? கொஷின் புரிஞ்சா? a particle moves along the curve. சரியா? find the point on the curve at which y coordinate changes 8 times that of x coordinate. ஸோ எப்படி இதை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்? சிம்பிள். சி, ஃபஸ்ட்டு given curve என்ன? given curve is that 6y equal to x cube plus 2. ஓகே, அடுத்த ஹிண்ட் என்ன கொடுத்தாங்க, y coordinate. சரி, கோஆர்டினேட் என்ன, x, y. கரெக்டாக? ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா y coordinate is changing 8 times as that of x coordinate. ஸோ என்ன பண்ணிக்கலாம், can we write dy equal to 8 times of dx. கரெக்டாக? ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும்னா y equal to 8x. ஓகே, since we are studying differentiation for a small variation நமக்கு என்ன எடுப்போம், dy and dx எடுப்போம். கரெக்டாக? ஸோ அதனால் நான் டேரெக்டாக dy equal to 8 into dxன்னு எடுத்துகிறேன். சரியா? இப்போ என்ன கிடைக்கும், dy by dx equal to 8ன்னு ஒரு டேர்ம் கிடைக்குதா? ஓகே, let it be here. இப்போ என்ன கேட்குறாங்க, நமக்கு எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் we need to differentiate this equation with respect to x. கரெக்டாக? with respect to x பண்ணால் என்ன வரும், 6 into dy by dx equal to 3x square plus 0. கரெக்டாக? now dy by dx ஓட வேல்யூ already we have known. கரெக்டாக? simply just substitute here and you get x equal to plus or minus 4. கரெக்டாக? x equal to plus or minus 4, which means when x equal to 4 y என்னது, when x equal to 4 y equal to what, y equal to 11. கரெக்டாக? இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம். சரியா? similarly when x equal to minus 4 y equal to substitute பண்ணால் we get minus 62. so the coordinate என்ன, 4 and this, இந்த ரெண்டு கோஆர்டினேட் தான் நம்மளோட ஆன்சர். சரியா? சிம்பிளாக இருந்துச்சா? எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். சரியா? ஜஸ்ட் நீங்கள் பார்க்குற ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் மாற்றணும், வேறு ஒன்றும் கிடையாது.
8th question பார்த்தோமா, சாரி 11th question பார்த்தோம்ல. ஸோ 12th question பாருங்கள். The radius of an air bubble is increasing at a rate of 1/2 cm/s. So radius of the air bubble என்ன, dr by dt equal to என்னது 1/2 cm/s. At what rate is the volume of the bubble increasing with the radius? ஸோ என்ன கேட்குறாங்க, volume of the bubble increasing with the radius, அப்போ dv by dt at x equal to 1 கண்டுபிடிக்கணும். சரி, டைரக்ட் கொஷின் தான், நீங்கள் போட்டுடலாம் இந்த கொஷினை. சரியா, ட்ரை பண்ணுங்கள், வரலன்னா என்கிட்ட கேளுங்க. சரியா, ஸோ நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், சும்மா ஒரு கிளான்ஸ் விட்டுருங்க டக்குன்னு. dr by dt is given as half centimeter per time. கரெக்டாக, we need to find dv by dt at r equal to 1. ஸோ dv by dt வேணும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு dv by dr பண்ணணும், அண்ட் தென் லேட்டர் dr by dt பண்ணணும். கரெக்டாக, வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். கரெக்டாக, ஸோ dv by dr பண்ணணும், என்னது 4/3 pi r cube. கரெக்டாக, ஸோ அதை சால்வ் பண்ணோம்னா we get டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னாக்கா 4 pi r square, and dr by dt is already given in the question. ஸோ அதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஈக்குவேஷனில் when we put r equal to 1 we finally get 2 pi. சரியா, இது சிம்பிள் கொஷின் தான். சரியா, அடுத்த கொஷின் பார்ப்போம். balloon 13 question பாருங்கள். A balloon which always remains spherical has a variable diameter 3/2 2x plus 1. சரியா, find the rate of change of its volume with respect to x. சரியா, rate of change of volume with respect to x கேட்டிருக்காங்க. இவ்வளோ நேரம் எல்லாமே dt பார்த்தோம்ல, இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சு dv by dx கண்டுபிடிக்கணும். கரெக்டாக, கொஷின் பார்த்தா கிளியராக புரியுது பாருங்கள். சரி, ஒன்ஸ் மோர் ஐம் டெல்லிங், இது வரைக்கும் பார்த்த எல்லா கொஷின்லையுமே dv by dt போட்டோம்ல. ஸோ ஒரு விதத்தில் உங்கள் மைண்ட் செட் ஆகிருக்கும், எப்போவுமே வந்து dt தான் வரும் நமக்கு அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். சரியா, இந்த கொஷின் அந்த மைண்ட் செட்டை வந்து மாற்றிடும். சரியா, கொஷினை படிங்க, கொஷின் படிக்கணும், அதுக்கு தான் கரெக்டாக. A balloon which remains spherical, no problem. சரியா, has a variable diameter. சரியா, அதுக்கு என்ன அர்த்தம், diameter is keeps changing. அதுக்கு ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு 2x plus 1. சரியா, இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. Find the rate of change of volume, rate of change of volume with respect to x. புரியுதா? ஸோ இந்த இடத்துல எங்கேயா டைமை பற்றி மென்ஷன் பண்ணாங்களா, கிடையாதுல்ல. ஸோ இந்த இடத்துல டைரெக்டாக கொஷின்லேயே வந்து dv by dx கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரியா, ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இது கொஞ்சம் ஈஸியான, ஆக்சுவலாக கான்செப்ட் ஒன்றும் கிடையாது, அப்ளிகேஷனில் கொஞ்சம் இங்கே அங்கேன்னு மாற்றுற மாதிரி இருக்கும், அது மட்டும் இருக்குது. கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள், வரலன்னா கண்டினியூ பண்ணுங்கள். சரியா, ஸோ 13 question பாருங்கள். Given that diameter is a variable function which is given by 3/2 2x plus 1. சரியா, and what we need to find, we need to find dv by dx. okay, volume of a sphere என்னது 4/3 pi r cube. கரெக்டாக, பட் நல்லா கவனிங்க, கொஷனில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரியா, நிறைய பேர் இதை கவனிக்க மாட்டாங்க. சரியா, இதனால் நிறைய மார்க்ஸ் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. சரியா, ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஷின்ஸை பார்க்கணும். சரியா, இந்த இடத்துல டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐதர் we can convert this formula into this in terms of diameter, இல்லாட்டி இதையே நீங்கள் மாற்றலாம். இல்லாட்டி நான் என்ன சொல்கிறேன்னா, better to convert this into the diameter. அப்போ r இருக்க இடத்துல என்ன பண்ணணும், d/2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலி யூ கெட் வால்யூம் as pi/6 into d cube. சரியா, இப்போ உங்கள்கிட்ட வால்யூம் இருக்குது pi/6 into d cube. சரியா, இப்போ என்ன வேணும், dv by dx வேணும். now what, d இருக்க இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரியா, அப்படியும் பண்ணலாம், இல்லை ஃபைனலாக நீங்கள் அதை அப்புறமா கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணணும், dv by dx வேணும். அப்போ என்ன பண்ணணும், dv by dd பண்ணணும், ஆல்சோ dd by dx பண்ணணும். ப்ராசஸ் புரியுதா, வால்யூமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா, வால்யூம் இஸ் டிபெண்ட் ஆன் d. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கேன், dv by dt பண்ணிட்டேன், ஐ மீன் dv by dd பண்ணிட்டேன். சரியா, பட் திஸ் டயாமீட்டர் இஸ் டிபெண்டிங் ஆன் x. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், dd by dxும் கூடவே பண்ணியிருக்கேன். சரியா, செயின் ரூல் அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா, ஸோ dv by dd பண்ணால் ஈஸி தானே, 3 into pi/6 d ஸ்கொயர் வரும், 3 into pi/6 d ஸ்கொயர். ஸோ இந்த பார்ட் முடிஞ்சு. dd by dx பண்ணணும், dd by dx. ஸோ எங்கே இருக்குது, d எங்கே இருக்குது,
ஸோ இந்த டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் கரெக்டாக. அப்போ என்ன வருது, 3/2 கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கோங்க, 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ண we get x அண்ட் வெளியே இன்னொரு கான்ஸ்டன்ட் இருக்குது 0. ஸோ அந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா you get 3/2 into 2 plus 0. சரியா, இது பண்ணிவிட்டு substitute the value of d here. கரெக்டாக இந்த இடத்துல d ஸ்கொயர் இருக்குல்ல, இல்லாட்டி ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக டியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி போட்டுட்டு, அதாவது என்ன பண்ணுறேன், 3 இங்கே 2 மாற்றிட்டேன். அப்போ இது இன்ட்டு 4. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டியோட வேல்யூ இருக்குல்ல, டியோட வேல்யூனா அகைன் 3/2. சரியா, நோ காம்ப்ளிகேஷன் தான், ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் டி ஹியர் அண்ட் ஃபைனலாக யூ கெட் 27/8 பை இன்ட்டு 2x + 1 ஹோல் ஸ்கொயர். சரியா, ஸோ எக்ஸுக்கு ஏதாச்சும் வேல்யூ கொடுத்துருக்காங்களா, இல்லைல்ல. அப்படி கொடுக்கலன்னா இதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருந்தா we need to substitute that and get the answer. புரியுதா? என்ன பண்ணுவோம், சிம்பிளாக டியில் கொடுத்துருந்தாங்க, டிஏ ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்தாங்க. இவ்வளோ நேரம் எல்லாமே டைமை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பழக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சின்னதாக ஒரு சேஞ்ச் கொடுத்தாங்க, dv/dx கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணாங்க. ஆனால் வால்யூம் வாஸ் டிபெண்ட் ஆன் டயாமீட்டர், பட் டயாமீட்டர் வாஸ் டிபெண்டிங் ஆன் எக்ஸ். கரெக்டாக, ஸோ அதனால் we wrote dv/dx equal to dv/dd into dd/dx. okay, and after that dv/dd பண்ணணும், இந்த differentiating with respect to d பண்ணணும். அப்படி பண்ணால் இது வரும். அடுத்து differentiating with respect to x பண்ணோம்னா we get this thing, and later we need to solve this and just substitute the value of t here and you get the final answer. சரியா, இதை ஒரு வாட்டி புக்கில் செக் பண்ணிட்டீங்கன்னா finish now. ஸோ இது கொஞ்சம் கான்செப்சுவல் கொஷின் தான். அடுத்த கொஷின் பார்ப்போம். 14th question. See, 14th question வந்து really a good question. சரியா, sand is pouring from a pipe at the rate of 12 cm³ per second. The falling sand from a cone on the ground is in such a way that the height of the cone is always 1/6 of the radius of the base. Okay, how fast is the height of the sand cone increase when the height is 4 cm? Okay, இந்த கொஷனை ஒரு 3 வாட்டியாச்சு படிச்சிருங்க. ஒரு 3 வாட்டியாச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரியா, ஸோ இந்த கொஷனை பார்ட் பை பார்ட்டாக சால்வ் பண்ணுவோம். சரியா, ஃபர்ஸ்ட் பாருங்களேன், sand is poured from a pipe at the rate of 12 cm³ per second. ஸோ இந்த 12 cm/s என்னது, ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு யூனிட்டை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். சரியா, cm³ இஸ் a unit of what, வால்யூம். ஸோ dv கீழே t, ஸோ என்ன கொடுத்துறாங்க, dv/t is already given in the question, 12 cm³ per second. இப்போ அடுத்த லைன் பாருங்கள், the falling sand forms a cone. ஆப்வியஸ்லி இப்போ என்ன பண்ணுறோம், இது ஒரு பைப்பு, இங்கேருந்து சாண்ட் கொட்டுது. ஸோ அது கொட்டினா ஃபைனலாக எப்படி இருக்கும், இட் வில் ஃபார்ம் அ ஷேப் ஆஃப் அ கோன், ரைட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கோன் ஃபார்ம் பண்ணுது. பட் என்ன பிரச்சனைனா, the height of the cone is always 1/6 of the base. ஸோ இது பேஸு, இது ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, h equal to b/6 இதுதான் வந்து given. ஓகே, h equal to b/6 ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், how fast is the height of the cone increase when the height is 4? ஸோ என்ன சொல்லிட்டாங்க, we need to find dh/dt. கரெக்டாக, what is the change in height with respect to the time at x equal to what, 4 cm. ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். டயக்ராமேட்டிக்கலாக இங்கே நான் போட்டிருக்கேன், இந்த பைப்லேருந்து கோன் கீழே கொட்டுது. ஸோ நல்லா யோசித்து பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேண்டு கொட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கா. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், height will be increasing, at the same time what, height and base will be increasing, right. ஸோ அதனால தான் வந்து ஸோ என்ன சொல்லிட்டாங்க, h equal to கீழே பேஸை வந்து நான் ரேடியஸ் எடுத்திருக்கேன், h equal to r/6ன்னு எழுதிக்கிறேன். சரியா, அதோடு இல்லாமல் dv/dt is given as 12 cm³ per second. ஓகே, நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணோம், we need to find dh/dt at h equal to 4. சரியா, இதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, now வால்யூம் ஆஃப் கோன் என்ன,
volume of the cone is given by V equal to 1 by 3 pi r square h. Correct? 1 by 3 pi r square h. Now differentiating, சரியா, இதை டைரெக்டாக போட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். differentiating this thing with respect to t பண்ணுறேன். ஓகே, differentiating with respect to t பண்ணுறேன். நல்லா கவனிங்க. pi by 3 is a constant. சரியா, pi by 3 is a constant. ஸோ இதை தொட வேணாம். பாக்கி உள்ள என்ன இருக்குது? r square into h இருக்குது. சரியா, r square also variable and h is also variable. கரெக்டாக, ரெண்டுமே வேரியபிளாக இருக்குது. அப்போ நம்ம நார்மல் டிஃப்ரென்சியேஷன் அப்ளை பண்ண முடியுமா? டெஃபினெட்லி நாட். கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுவீங்க? ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணணும். u dash v ப்ளஸ் v dash u அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நான் அதுதான் இங்கே டைரெக்டாக பண்ணியிருக்கேன். சரியா, ஐ எம் அஸ்யூமிங் திஸ் as u and this as v. சரி, அப்போ u dash பண்ணால் என்ன வரும்? r ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get 2 into r and dr by dt. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணுறோம்ல. ஸோ 2r into dr by dt into h அப்படி வச்சுக்கோங்க. ப்ளஸ் r ஸ்கொயர் அப்படி வச்சுக்கோங்க. h டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணால் dh by dt. கரெக்டாக. ஸோ ஃபைனலி யூ கெட் dv by dt equal to pi by 3 into 2r dr by t into h plus r square into dh by dt. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச்சோட வேல்யூ வந்து ரிலேஷன் கொடுத்துருக்காங்கள. ஸோ என்ன பண்ணுறேன், நான் r equal to 6hன்னு போடுறேன். r இருக்க இடத்துல 6hன்னு போடுறேன். அண்ட் எங்கெல்லாம் dr by dt இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறேன், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும்? 6 into dh by dt வருமா? கரெக்டாக. r equal to 6hனா differentiating this with respect to t பண்ணால் என்ன வரும்? 6 into dh by dt. ஸோ எங்கெல்லாம் dr by dt இருக்கோ அங்கெல்லாம் dh by dt போடுறேன். அண்ட் எங்கெல்லாம் r இருக்கோ அங்கெல்லாம் 6h போடுறேன். சரியா, அப்படி போட்டேன்னா என்ன யூஸ்னாக்கா எனக்கு எல்லாமே ஒரே டேர்மில் கிடைக்கும். சரியா, ஒரே டேர்மில் கிடைச்சா ஐ கேன் ஈஸிலி சப்ஸ்டிடியூட் அண்ட் கெட் த ஆன்சர். கரெக்டாக. ஸோ dh by dt தான் நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அதனால் எல்லாத்தையும் அந்த டேர்மில் மாற்றுறேன் நான். ஸோ ஜஸ்ட் நான் சொன்ன வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பொறுமையாக சால்வ் பண்ணிங்கன்னா யூ கெட் pi by 3 into 72h square dh by dt plus 36h square dh by dt. கரெக்டாக. இதை பொறுமையாக இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணிங்கனாக்கா யூ கெட் 1 by 3 into pi into 108 into h square dh by dt and 36 pi h square dh by dt. கரெக்டாக. ஸோ ஃபைனலாக ஹெச்சோட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கெட் dh by dt equal to 1 by 48 pi centimeter per second. சரியா. ஸோ என்னென்னா, நான் இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு நிறைய கேல்குலேஷன் மிஸ்டேக் வந்துச்சு. அதுக்கு மெயின் காரணம் வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறப்ப ரியலி ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். சரியா. இப்போ நம்ம இவ்வளோ பெரிய ஸ்டெப்பை we can easily do in 2 steps. சரியா. எப்படின்னா கவனிங்க. see here, உங்களுக்கு என்ன வேணும்? h தானே வேணும். dh by dt தானே வேணும். இந்த இடத்துல rக்கும் hக்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ கேன் ஐ ரைட் திஸ் ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் h? கரெக்டு தானே. இந்த ஃபார்முலா நான் என்ன பண்ணிட்டேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சாக மாற்றி எழுத போகிறேன். எப்படி? r equal to என்னது? 6h போடலாமா? r equal to 6h. ஸோ கேன் ஐ டைரக்ட்லி ரைட் இட் as 1 by 3 into pi by 3 into 6 36 h cube. கரெக்டாக. இந்த மாதிரி போடலாமா? அப்போ ஃபைனலாக என்ன வருது? 9h cube. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துலையே ஐ எம் கன்வெர்ட்டிங் திஸ் ஆர் இன்டு ஹெச். சரி, அப்படி பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் நமக்கு? வி கேன் டைரெக்ட்லி இந்த ஸ்டெப் வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடலாம். சரியா. நீங்கள் சால்வ் பண்ணும்போது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச். அதுக்கப்புறம் dv by dt பண்ணுங்கள். உங்களுக்கு யூவி மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல. u dash v plus v dash u அந்த ஃபார்மேட்டில் பண்ண வேணால், கிடைக்கிறதே சிங்கிள் வேரியபிளாக கிடைக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். சரியா. ஈஸியாக போட்டிங்கன்னா ஃபைனலி யூ வில் கெட் திஸ் ஆன்சர். சரியா. சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். சால்வ் பண்ணுறதுலாம் ஐ திங்க் யூ கேன் டூ இட். ரைட். கான்செப்ட் தான் முக்கியம். இன்னும் ஒரே ஒரு வாட்டி இந்த கொஷின் நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணிடுறேன். சரியா. கொஷின் என்னென்னா, நமக்கு dv by dt கொடுத்துருந்தாங்க. சரியா. கொஷினில் நமக்கு dv by dt கொடுத்துருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. dv by dt கொடுத்துட்டு நம்மளை ds by dt கேட்டாங்க. ஓகே. அண்ட் ஹெச்சுக்கும் ஆருக்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துருந்தாங்க. சரியா. we know that volume of cone is given by 1 by 3 into pi r square h. ஓகே. நான் என்ன பண்ணிட்டேன், dv by dt டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். சரியா. அப்படி பார்த்தா இதை வந்து நான் இதுவும் ஒரு வேரியபிள், இதுவும் ஒரு வேரியபிள், ஹென்ஸ் u dash v ப்ளஸ் v u dash என்ற ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். சரியா.
உங்களுக்கு டேரெக்டாக போகிறதுல பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு யூவோட வேல்யூ எழுதிக்கோங்க. யூவோட வேல்யூ என்னது? r². யூவோட வேல்யூ வந்து r². கரெக்டாக? இப்போ 1 minute. யூவோட வேல்யூ என்னது? r² அண்ட் வியோட வேல்யூ என்னது? h. u டேஷ் என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2 × r × dr/dt வருமா? கரெக்டாக? அதே மாதிரி வியை இன்டெகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு h பண்ணால் ds/dt. சரியா? இப்போ இந்த நீங்கள் எழுதின வேல்யூஸ் எல்லாத்தையும் u டேஷ் v ப்ளஸ் v டேஷ் u இந்த ஈக்குவேஷனில் போடுங்க. இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா ஃபைனலி யூ கெட் திஸ் திங். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் h மட்டும்தான் ஆன்சர் வரணும். கரெக்டாக? ஏன்னா கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? ds/dt தான் கேட்டிருக்காங்க. r கேட்கல, dr/dt கேட்கல. சரியா? ஸோ நேச்சுரலி வி நீட் டு கன்வெர்ட் திஸ் r இன்டு h. ஓகே, ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரிலேஷனில் r = 6hன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அண்ட் இதையே நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dr/dt கிடச்சிடும். dr/dtயை தூக்கிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு ஃபைனலி பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். சரியா? ஒரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிங்கனாக்கா யூ கெட் 36πh² இன்ட்டு ds/dt அண்ட் ஃபர்தராக dv/dt வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனலாக யூ கெட் 1/48π cm/s². சரியா? ஐ மீன் cm/s. அப்படி இல்லாட்டி இன்னொரு மெத்தட்லையும் இதை சால்வ் பண்ணலாம். என்னென்னா இந்த v = 1/3πr²h யூஆர் இது ஒரு 3 வேரியபிள் ஈக்குவேஷன். கரெக்டாக? என்னென்ன வேரியபிள்? வெலாசிட்டி வேரியபிள், ஆரும் வேரியபிள், ஹெச்சும் வேரியபிள். ஓகே, யூ கேன் கன்வெர்ட் இட் இன்டு அ 2 வேரியபிள் ஈக்குவேஷன். எப்படின்னா ஆரோட ரிலேஷன் இஸ் கிவன். கரெக்டாக? r = 6h. ஸோ அந்த r = 6h இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 6 6 36. சரியா? 36 × π × h³. கரெக்டாக? ஸோ இது வந்து 12. ஸோ என்னாச்சு? v = 12πh³. ஸோ உங்கள் v என்னாச்சு? சிம்பிளாக 2 ஈக்குவேஷனாக பிரிஞ்சிருச்சு, 2 வேரியபிளில் வந்து பிரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ உங்களோட நார்மல் மெத்தட் தான். dv/dt = what? dv/dh × dh/dt. கரெக்டாக? dv/dhன்னு உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும். dh/dt தான் உங்களுக்கு ஃபைனலாக கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள் ப்ரொசீஜரில் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரியா? இப்படி தான் இந்த 2 மெத்தடில் வந்து இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம். அடுத்து 14 கொஷின் பாருங்கள். 14 கொஷின் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? 15 கொஷின் வந்து ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். சரியா? இந்த கொஷினில் வந்து மார்ஜினல் காஸ்ட்டு, டோட்டல் காஸ்ட்டு, யூனிட்டு, ருப்பீஸ் இதெல்லாம் இருக்கும். சரியா? இதெல்லாம் வந்து மேபி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம். பட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, உங்களோட பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா இதை போட்டுடலாம். சரி, இந்த இடத்துல இந்த வேர்டை மட்டும் பாருங்கள். Find the marginal cost when 17 units are produced. Find x when find y when x = 17. அந்த மாதிரி தான். சரியா? ஸோ ஆப்வியஸாக அப்போ மார்ஜினல் காஸ்ட்டுக்கு என்ன வரும்? மார்ஜினல் காஸ்ட் = dc/dx பண்ணணும். கரெக்டாக? சி என்னது? இங்கே இந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்கள். சரியா? அவ்வளோதான். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இதை வந்து புரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த கொஷின் மேட்டர். dc/dxன்னு ஒரு வேல்யூ எழுதுறது தான் இந்த கொஷினில் முக்கியமான மேட்ரு. சரியா? மற்றபடி இந்த டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதுலாம் ஈஸி தானே. ஸோ அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் as 17 அண்ட் யூ கெட் த ஆன்சர். ஓகே, சிமிலர்லி இதுவும் ஒரே கொஷின் தான். சரியா? ஜஸ்ட் இது சி இந்த இடத்துல வந்து ஆர்னு வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ என்ன பண்ணணும்? இந்த கொஷினும் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னா dr/dx வரும். ஃபைனலி x = 7ன்னு போட்டிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரியா? இப்படி தான் வந்து இந்த கொஷின் சால்வ் பண்ணுவோம். அடுத்து the rate of change of area of a circle with respect to radius is r at r = 6. சரியா? இந்த கொஷின் நான் சொல்லணுன்ட்டு கூட அவசியம் இல்லை. சரியா? அவ்வளோ சிம்பிளான கொஷின். ஐ திங்க் யூ கேன் டூ திஸ் கொஷின். அண்ட் 18 கொஷினும் சிமிலராக ஈஸியாக தான் இருக்கும். சரியா? போட்டுருங்க. ஸோ வித் திஸ் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடியுது. ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ். சரியா? மேபி கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையாக இருக்கும், ஏன்னா இந்த லாங்குவேஜ் இஷ்யூவால் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்க சான்ஸ் இருக்குது. பட் ஐ எம் 100% ஷுர் தட் 100% எனக்கு கண்டிப்பாக ஷுர் 100%ஆக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப டீப்பாக இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு ஒரு எக்ஸசைஸ் கொஷினும்
என்ன கொஞ்சம் சால்வ் பண்ணியிருக்க மாட்டேன், லைக் கொஞ்சம் ஸ்பீடாக போன மாதிரி இருக்கும், வீடியோ ஸ்லோ பண்ணி பாருங்கள். பட் ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் இது, ரொம்ப ஈஸி தான் சரியா. இந்த எக்ஸசைஸ் புரியலைனாக்கா ரொம்ப கஷ்டம்தான் சரியா. இதை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ், பொறுமையாக பாருங்கள், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னாலே கஷ்டம்னு ஒரு தாட்டை வச்சுக்காதீங்க சரியா. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க போன சாப்டர் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு கரெக்டாக. அதே மாதிரி தான் இந்த சாப்டரும் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் புதுசாக டெர்மினாலஜிஸ் வந்து பார்ப்பீங்க. ஸோ மேபி அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் மற்றபடி இந்த டாப்பிக்கில் ஒன்றுமே கிடையாது ஓகே. ஸோ கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து படிங்க, ஈஸியாக பண்ணிடலாம். வித் திஸ் நம்ம ஃபர்ஸ்ட் புக்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த சாப்டர் ஒன்று தான் இப்போதைக்கு பாக்கி இருக்குது. மற்றபடி ஃபர்ஸ்ட் புக்கில் இருக்க 6 லெசனுமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் கரெக்டாக. இதுவும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா நியர்லி 50% ஆஃப் போர்ஷன் உங்கள் கைக்குள்ளே மேக்ஸில் சரி. எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் நீங்கள் போடுற மாதிரி தான் நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புக் ஃபுல்லாக முடிச்சிருவோம். மேபி இன்னொரு 10 டேஸில் உங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பி தரோ வித் வாட் எவர் யூ ஹேவ் லேர்ன்ட் ஓகே. எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சொல்லி தரப்போ எல்லாமே புரியும், பட் ஒரு 10 நாள் எல்லாமே மறந்துடும் சரியா. ஸோ ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன். அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து எடுத்து எல்லா கொஷின்ஸும் ரிவைஸ் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸசைஸ் கொஷின் மட்டும்தான் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் கரெக்டாக. பட் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும், இந்த சாப்டர் தான், எந்த சாப்டர் எடுத்தாலும் தெர் ஆர் n நம்பர் ஆஃப் கொஷின் பாசிபிலிட்டி சரியா. ஸோ ஒரு கொஷினுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆடி ஷர்மா என்ன எவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குது, நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளால் வந்து எக்ஸசைஸ் மட்டும் தான் சால்வ் பண்ண சொல்லி தர முடியும் கரெக்டாக. உட்காந்து ஆடி ஷர்மா ஃபுல்லாக போட்டுட்டு இருந்தால் அப்போ சயின்ஸ் மேக்ஸ் எல்லாத்தையும் எப்படி பார்க்குறது. ஸோ நீங்கள் டைம் எடுத்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் நிறைய பார்த்தீங்கன்னா தான் யூ வில் பி மோர் கிளியர். அண்ட் ப்ராக்டிஸ் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் மேக்ஸ் ஓகே. இந்த எக்ஸசைஸ் இருக்க ஒரு 18 கொஷின் படிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபுல் சாப்டர் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ன்ட்டு அவசியம் இல்லை ஓகே. ஸோ ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா படிங்க ஓகே. குட் பை.